குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது 6வது பாடம் 17வது கணக்கு. பயிற்சி வினா 17 பக்கம் 220. பயிற்சி வினா 17 பக்கம் 220. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் கண்ணன், ரஹீம் மற்றும் ஜான் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 5:3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2017 டிசம்பர் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு. ஒரு இருப்புநிலை குறிப்பு கொடுத்திருக்காங்க. ஜான் 2018 ஜனவரி 1 அன்று பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கூட்டாண்மையிலிருந்து விலகினார். ஜான் விலகிறார் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 5 ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டெப் நம்பர் 1, கணக்கிற்கு கீழே இருக்கின்ற சரிக்கட்டு பதிவுகளுக்கு குறிப்பேடு போடணும். ஸ்டெப் நம்பர் 2, கணக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பழைய கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்கணும். ஸ்டெப் நம்பர் 3, மறுமதிப்பீட்டு கணக்கு போட்டு அந்த பேரேடு போடணும். போட்டு அந்த பேலன்ஸை பழைய கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்கணும். 4வது முதல் கணக்கு போடணும். 5வது ஸ்டெப் புதிய இருப்புநிலை குறிப்பு போடணும். இந்த 5 ஸ்டெப். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1, கீழே இருக்கின்ற சரிக்கட்டு பதிவுகளுக்கு குறிப்பேடு. கட்டடத்தின் மீது 10% மதிப்பேற்றம் செய்யப்படுகிறது. கட்டிடம் 90,000 ரூபாய் கொடுத்துருக்கு. இதுக்கு 10% மதிப்பேற்றம் செய் அப்படின்னு சொல்றான். அப்போ 10%னா 0க்கு 0, 0க்கு 0 போயிடுது. அப்போ மீதி 9,000. அப்போ கட்டடத்தின் மதிப்பை 9,000 மதிப்பேற்றம் செய்யலாம். கட்டடத்தின் மதிப்பு 9,000 மதிப்பேற்றம் செய்யப்படுது. கட்டிடம் என்பது சொத்து. சொத்து 9,000 ரூபாய் மதிப்பேற்றம் அதிகமாக மதிப்பிடப்படுது. அப்போ சொத்தின் மதிப்பு உயர்ந்தால் லாபம், லாபம் வந்தால் மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு எழுதணும். நஷ்டம் வந்தால் மறுமதிப்பீடு பற்று, லாபம் வந்தால் மறுமதிப்பீடு வரவு. அப்போ கட்டிடம் கணக்கு பற்று 9,000, மறுமதிப்பீடு கணக்கு வரவு 9,000. 2, சரக்கிருப்பு மதிப்பை 5% குறைக்கணும். சரக்கிருப்பு 20,000 கொடுத்துட்டு 20,000 ரூபாய் சரக்கிருப்பை 5% குறைக்கணுங்கிறாங்க. இப்போ 2 0க்கு 2 0 போயிடுது. பெருக்குனீங்கன்னா 0 0 5 2 10. 1000 ரூபாய் சரக்கிருப்பு மதிப்பை குறைக்கிறோம். சரக்கிருப்பு என்பது சொத்து. சொத்தின் மதிப்பு குறைஞ்சா நஷ்டம், நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. அப்போ மறுமதிப்பீடு கணக்கு பற்று 1000 ரூபாய் சரக்கிருப்பு கணக்கு வரும் 1000 ரூபாய். 3, 1000 வராக்கடன் ஒதுக்கு உருவாக்க வேண்டும். வராத கடன், கொடுத்த கடன் நமக்கு வசூல் ஆகல அப்படின்னா அது நஷ்டம். நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று எழுதணும். ஸோ மறுமதிப்பீடு கணக்கு பற்று 1000 ரூபாய் வாராக்கடன். பதிவு பெறாத பொறுப்பு ரூபாய் 8,000 என கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு பொறுப்பு யாருக்கோ, நீங்க பொறுப்புன்னா என்ன, நம்ம யாருக்கோ கொடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க யாருக்கோ கொடுக்க வேண்டியது இருக்கிறது ஒரு 8,000 ரூபான்னு சொல்றாங்க. நம்ம யாருக்கோ கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நாம கொடுக்கணும், நம்ம பணம் போகுது, அப்போ நமக்கு நஷ்டம். அப்போ மறுமதிப்பீடு கணக்கு பற்று, மறுமதிப்பீடு கணக்கு பற்று கொடுபடா பொறுப்பு, கொடுபடா பொறுப்பு வரவு 8,000 ரூபாய். விலகும் கூட்டாளிக்குரிய தொகை உடனடியாக செலுத்தப்பட்டது. யாரும் விலகிறாங்களோ அவங்களுக்கு உரிய தொகையை உடனே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம முதல் கணக்கு போட்டு தான் இதை போட முடியும். ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 1 ஓவர். ஸ்டெப் நம்பர் 2, கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற
பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பிரிக்கணும். கணக்கு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா தொழிலாளர் ஈட்டு நிதி அப்படின்னு ஒரு 30,000 ரூபாய் இருக்கு. இந்த பக்கம் லாப நட்ட கணக்கு அப்படின்னு 20,000 ரூபாய் இருக்கு. இப்போ முதல்ல தொழிலாளர் ஈட்டு நிதியை எடுத்துக்குவோம். பொறுப்புகள் பக்கம் இருந்து எடுத்தீங்கன்னா கூட்டாளிகளை வரவெழுத வேண்டும். சொத்துக்கள் பக்கம் இருந்து எழுதுனீங்கன்னா கூட்டாளிகளை பற்றெழுத வேண்டும். இப்போ முதல்ல தொழிலாளர் ஈட்டு நிதி 30,000 ரூபாய் பொறுப்புகள் பக்கம் இருந்து எடுக்கிறோம். அப்போ கூட்டாளிகள் வரவெழுதணும். அப்போ தொழிலாளர் ஈட்டு நிதி கணக்கு பற்று எவ்வளவு? 30,000 ரூபாய். இத கூட்டாளிகள் யார் யாரு? கண்ணன், ரஹீம், ஜான். கண்ணன் கணக்கு, ரஹீம் கணக்கு, ஜான் கணக்கு வரவேற்கும். இப்போ இந்த 30,000 பிரிக்கணும். 30,000 என்ன விகிதத்தில் பிரிக்கணும்? 5:3:2. 5:3:2னா 5:3 8, 8:2 10. 5/10, 3/10, 2/10ன்னு அர்த்தம். அப்போ முதல்ல 5/10. அதே மாதிரி 30,000 இன்ட்டு 3/10, 30,000 இன்ட்டு 2/10. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போகுது. 5ஆல பெருக்கினீங்கன்னா 0 0 0 5 3 15. 15,000 ரூபாய் முதல் ஆளுக்கு. அடுத்தது ஜீரோவுக்கு ஜீரோ போயிடுது. 3ஆல பெருக்கினீங்கன்னா 1 2 3 0 3 3 9. 9,000 ரூபாய் அடுத்த ஆளுக்கு. இவருக்கு ஜீரோக்கு ஜீரோ போயிடுது. 2ஆல பெருக்கினீங்கன்னா 1 2 3 0 2 × 3 6. 6,000 ரூபாய் இவருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற லாப நட்ட கணக்கை பிரிக்கணும். சொத்துக்கள் பக்கம் இருக்கிறத பிரிச்சிங்கன்னா கூட்டாளிகளை பற்றெழுத வேண்டும். கூட்டாளிகளை பற்றெழுதணும். இப்போ லாப நட்ட கணக்கு கூட்டாளிகளை பற்று. அப்போ கண்ணன் கணக்கு பற்று, ரஹீம் கணக்கு பற்று, ஜான் கணக்கு பற்று, லாப நட்ட கணக்கு வரவு. எவ்வளவு அமௌண்ட்? 20,000 ரூபாய். இப்ப இந்த 20,000 பிரிக்கணும். 20,000 பிரிச்சிங்கன்னா 20,000 5:3:2. 5/10, 3/10, 2/10. 5/10, 20,000 இன்ட்டு 3/10, 20,000 இன்ட்டு 2/10. ஜீரோக்கு ஜீரோ அடிக்கும். பெருக்கினீங்கன்னா 3 0 5 2 10. ஜீரோக்கு ஜீரோ அடிக்கும். பெருக்கினீங்கன்னா 0 0 0 3 2 6. 6,000. ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகுது. பெருக்கினீங்கன்னா 2 2 4. ஸோ 10,000. இவருக்கு 6,000, இவருக்கு 4,000. இது போட்டாச்சு. இது ஸ்டெப் நம்பர் 2. கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவற்றை பிரிக்கணும். பிரிச்சு கொடுத்தாச்சு. ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு போடணும். அப்ப மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு. மறுமதிப்பீட்டுக்கு ஒரு பேரேடு போடுவோம். இங்கேயே போடுங்க. மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு. இப்ப மறுமதிப்பீடு எங்க இருக்குன்னு பாருங்க. இது பற்று பக்கம், இது வரவு பக்கம். எங்க இருக்குன்னு பாருங்க. மறுமதிப்பீடு வரவுல 9,000. வரவுல 9,000 கட்டிடம். அப்போ கட்டிடம் அப்படின்னு போட்டு வரவுல 9,000 ரூபாய். அடுத்தது பற்றுல 1000 சரக்கிருப்பு. சரக்கிருப்பு 1000 ரூபாய் பற்றுல. அப்புறம் பற்றுல 1000 ரூபாய் வாராக்கடன். அப்போ வாராக்கடன் 1000 ரூபாய். அப்புறம் பற்றுல 8,000 ரூபாய் கொடுபடா பொறுப்பு. கொடுபடா பொறுப்பு 8,000 ரூபாய். இப்ப பாருங்க, பற்றுல கூட்டினீங்கன்னா 10,000 ரூபாய் பற்று.
8000 1000 1000 10000 ரூபாய் பட்டு வரவுல 9000 தான் இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? டிஃபரன்ஸ் வந்து 1000 ரூபாய் வருது இல்லையா? அப்போ டிஃபரன்ஸ் 1000 ரூபாய். அப்போ இங்க 10000 ரூபாய் இருக்கு. எந்த பக்கம் அதிகமான தொகை இருக்கோ அதை ரெண்டு பக்கமும் போட்டுங்க. இங்க 1000 ரூபாய் குறையுது. இந்த 1000-ஐ நாம் என்ன செய்யலாம்? பழைய கூட்டாளிகள் கண்ணன் ரஹீம் ஜான் 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். 1000 ரூபாயை பிரிக்கணும். 1000 ரூபாயை பிரிக்கிறதுக்கு என்ன விகிதத்துல பிரிக்கணும்? 5:3:2. 1000 into 5/10, 1000 into 3/10, 1000 into 2/10. 0க்கு 0 கேன்சல் ஆகுது. 5ஆல பெருக்கினீங்கன்னா 2 0 5 5 500 ரூபாய். கண்ணனுக்கு 500 ரூபாய். அடுத்தது 0க்கு 0 கேன்சல். 3 into 100 300. அடுத்தவனுக்கு 300 ரூபாய். 0க்கு 0 கேன்சல். 2ஆல பெருக்கினீங்கன்னா 200 ரூபாய். இவனுக்கு 200 ரூபாய். இப்போ இது மறுமதிப்பீடுக்கு வரவுல வருது. அப்ப மறுமதிப்பீடு வரவு எழுதி இதை பற்று எழுதிக்கணும். அப்போ கண்ணன் பற்று 500 ரூபாய், ரஹீம் பற்று 300 ரூபாய், ஜான் பற்று 200 ரூபாய். மறுமதிப்பீடு கணக்கு வரவு. மறுமதிப்பீடு வரவு 1000 ரூபாய். இது ஸ்டெப் நம்பர் 2 ஓவர். ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 முதல் கணக்கு போட. முதல் கணக்கு முதல் கணக்கு யார் யாரு? கண்ணன், ரஹீம், ஜான். கண்ணன், ரஹீம், ஜான். இது வரவு பக்கம், இது பற்று பக்கம். முதல் கணக்கு. முதல்ல எடுத்த உடனே கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற முதல் எவ்வளவுன்னு பார்த்து அதை வரவு பக்கம் எழுத வேண்டும். கணக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்கு? கண்ணனுக்கு 1,00,000, ரஹீம் 80,000, ஜான் 40,000. கணக்கு உள்ளுக்குள்ள எந்த பக்கம் இருக்கு? பொறுப்புகள் பக்கம் இருக்கு. பொறுப்புகள்னா என்ன? வரவு. பொறுப்புகள் என்பது வரவு, சொத்துக்கள் என்பது பற்று. அதனால இது வரவுங்கிறதுனால நான் வரவு பக்கம். கண்ணனுக்கு 1,00,000, இவனுக்கு 80,000, இவனுக்கு 40,000. கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற முதலை இருப்பு கீழ்கொணரப்பட்டதுன்னு போட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இங்க எங்கெங்க கண்ணன், ரஹீம், ஜான்னு வருதோ அதை எழுதணும். கண்ணன், ரஹீம், ஜான் இங்க இருக்கு. வரவு பக்கம் 15,000, 9,000, 6,000. தொழிலாளர் ஈட்டு நிதி வரவு பக்கம். சோ தொழிலாளர் ஈட்டு நிதி எவ்வளவு? 15 9 6 15,000, 9,000, 6,000. அடுத்தது இங்க இருக்கு. இங்க வரவுல 10,000, 6,000, 4,000 லாப நட்ட கணக்கு. சோ லாப நட்ட கணக்கு 10,000. இது பற்றுல லாப நட்ட கணக்கு. பற்றுல 10,000, 6,000, 4,000. சோ 10,000, 6,000, 4,000 இருக்கு. இது பற்று பக்கம் உள்ளது. அடுத்தது மறுபடியும் இதுவும் பற்று தான். பற்றுல கண்ணன் 500,
இங்க மறுமதிப்பீடு கண்ணன் 500, ரஹீம் 300, இவரு 200. இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டுங்க. இந்த பக்கம் 1,00,000, இது 15,000, 1,15,000. இங்கே 89,000, இங்கே 46,000. இப்ப பாருங்க, இங்க 1,15,000 இருக்கு. இந்த 1,15,000ல 1,15,000 இருக்கு. இதுல இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு? 10,500 இருக்கு. இப்ப முதல்ல யாரு விலகுறாங்க அதை முதல்ல போட்டுக்கணும். யாரு விலகுறா? கூட்டாண்மையிலிருந்து ஜான் விலகுறார். அப்போ ஜான் விலகும் போது அப்ப ஜானுக்கு முன்னாடி போடுவோம். ஜானுக்கு இந்த பக்கம் 46,000, இங்கே 46,000, இங்க எவ்வளவு இருக்கு? ஜானுக்கு 46,000த்துல இது ஒரு 4,000, இது ஒரு 200. 4,200 போச்சுன்னா 0 0 0ல 2 போகாது. கடன் வாங்கிக்கிட்டேன். 10ல இருந்து 2 போக 8. இங்க ஒண்ணு கொடுத்ததுனால இங்க 5 இருக்கு. 5ல 4 போக 1, மீதி 41. ஸோ 41,800 ரூபா தான் நாம அவருக்கு கொடுக்கணும். அப்போ அவருக்கு என்ன சொல்றாங்க? விலகும் கூட்டாளிக்குரிய தொகை உடனடியாக செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விலகும் கூட்டாளிக்குரிய தொகையை செலுத்திட்டீங்க. 41,800 ரூபாய் நீங்க அவருக்கு செலுத்திட்டீங்கன்னா ரொக்கம் அல்லது வங்கி இது செலுத்தியாச்சு. இனிமே இவருக்கு முதல் கிடையாது. அப்போ செலுத்தியாச்சு. செலுத்துறதுக்கு ஒரு பதிவு போடணும்ல. செலுத்துறதுக்கு ஒரு பதிவு. என்ன பதிவு? யாருக்கு செலுத்துறோம்? ஜானுக்கு செலுத்துறீங்க. ஜானுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா ஜான் தான் அந்த பணத்தை பெறுவார். பெறுபவரை பற்று எழுதணும் இல்லையா? அப்போ பெறுபவரை பற்று எழுதுனீங்கன்னா ஜான் கணக்கு பற்று எழுதி ரொக்கம் கணக்கு வரவு 41,800 ரூபாய் முடிஞ்சு போச்சு. இது அடுத்தது மீதி இருக்கிறவங்க. இந்த பக்கம் இவனுக்கு 89,000. 89,000ல இந்த பக்கம் 6,300 ரூபாய் இருக்கு. 0 0 10ல 3 போக 7, கடன் கொடுத்தாச்சு 8 தான் இருக்கும். 8ல 6 போக 2, ஸோ 82,700 ரூபாய். இதுதான் இவனுடைய முதல். இவருக்கு இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா 1,15,000 ரூபாய். இந்த 1,15,000த்துல 1,15,000 இதுல 10,500 இருக்கு. 10,500 கழிச்சிங்கன்னா 0 0 10ல 5 போக 5, 4 1ல 1 போக 0, 1,04,500 ரூபாய். 1,04,500 ரூபாய். இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இதுதான் இவங்களுடைய புதிய முதல். இவங்க 2 பேர் தான் முதல். இவர் விலகிறாரு, அதனால இனிமே இவருக்கு முதல் கிடையாது. அவருடைய பணம் கொடுத்தாச்சு. இப்போ இது ஸ்டெப் நம்பர் 4 ஓவர். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 5 புதிய இருப்புநிலை குறிப்பு. புதிய இருப்பு நிலை குறிப்பு. இது பொறுப்புகள், இது சொத்துக்கள். இப்போ கணக்க 1 by 1 பாருங்க. கணக்க 1 by 1 பாத்தீங்கன்னா முதல் கணக்கு எடுத்த உடனே முதல் கணக்குன்னு போட்டிருக்கு. முதல் கணக்கு. முதல் கணக்குல இப்ப யார் யாருக்கு முதல் இருக்கு? கண்ணனுக்கு 1,04,500 இருக்கு. அப்போ கண்ணன் 1,04,500 கண்ணன். ரஹீம் 82,700 இருக்கு. ஸோ ரஹீம் 82,700 இருக்கு. அவ்வளவுதான், இவருக்கு இல்லை, முடிஞ்சிருச்சு. தொழிலாளர் ஈட்டு நிதி பிரிச்சு கொடுத்தாச்சு. கடனீந்தோர் 20,000 ரூபாய் இருக்கு. கடனீந்தோர் 20,000 ரூபாய் இருக்கு. அவ்வளவுதான் பொறுப்புகள் பக்கம். சொத்து பக்கம் கட்டிடம் 90,000 ரூபாய். கட்டிடம் 90,000,
இந்த 90,000 கட்டிடத்தை என்ன பண்ணணும் நாம? கட்டிடத்தின் மதிப்பை 10% 9,000 அதிகப்படுத்தி இருக்கோம். அப்ப அதிகப்படுத்தும் போது 90,000தோட 9,000 கூட்டினீங்கன்னா 99,000 வருது. அடுத்தது எந்திரம் 60,000. எந்திரத்தை நாம ஒண்ணும் பண்ணல, அதனால எந்திரத்தின் மதிப்பை அப்படியே போட்டுங்க. அடுத்தது கடனாளிகள். கடனாளிகள் 30,000. கடனாளிகள் 30,000. இதுல வாராக்கடன் அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த 1000 ரூபாயை கழிச்சிட்டீங்கன்னா 29,000 வாராக்கடன் இல்லையா? வாராக்கடன் 1000 ரூபாய் கழிச்சுக்குங்க. அடுத்தது சரக்கிருப்பு 20,000 கொடுத்துருக்கு. சரக்கிருப்பு 20,000த்துல 20,000 அதன் மதிப்பை 1000 ரூபாய் குறைச்சிருக்கோம். அப்போ 20,000த்துல 1000 ரூபாய் குறைச்சிங்கன்னா 19,000. சரக்கிருப்பின் மதிப்பு 1000 ரூபாய் குறைச்சிருக்கோம். அடுத்தது வங்கி ரொக்கம். வங்கி ரொக்கம் எவ்வளவு கொடுத்துருக்கு? 50,000 கொடுத்துருக்கு. இந்த 50,000த்துல விலகிறவருக்கு நம்ம எவ்வளவு கொடுத்துட்டோம்? 41,800 ரூபாய் விலகிறவருக்கு கொடுத்தாச்சு. அப்போ 50,000த்துல 41,800 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா மீதி 8,200 ரூபாய். கழிச்சு பாத்துங்க. 50,000த்துல 41,800 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா மீதி எவ்வளவு இருக்கு? கழிச்சு பாருங்க. மீதி 8,200 ரூபாய் இருக்கு. அடுத்தது லாப நட்ட கணக்கு. இதை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு, அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் ஓவர். இருந்தாலும் சரிக்கட்டு பதிவுகளை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, கரெக்டா போட்டுட்டோமான்னு. கட்டடத்தின் மீது 10% மதிப்பேற்றம் கூட்டியாச்சு. சரக்கிருப்பின் மதிப்பில் 5% குறைக்கணும், சரக்கிருப்புல குறைச்சாச்சு. ரூபாய் 1000 வராக்கடன் ஒதுக்கு உருவாக்கணும், வராக்கடன் கழிச்சாச்சு. பதிவு பெறாத பொறுப்பு 8,000 என கண்டறியப்பட்டது. அப்போ அதை போடணும். பதிவுறா பொறுப்பு, பொறுப்பு 8,000 ரூபாய். சோ இது விட்டுட்டோம், அதை போட்டுங்க. விலகும் கூட்டாளிக்குரிய தொகை உடனடியாக செலுத்தியாச்சு. சோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டினா ஒரே ஆன்சர் வந்தா நாம போட்டிருக்கிறது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இங்க கூட்டுங்க. 0 0 7 5 12 மீது 1 9 11 15 மீது 1 3 11 மீது 1 2,15,200 ரூபாய் இங்க வருது. இங்க கூட்டிங்கன்னா 200 8 17 26 9 35 3 4 6 12 12 9 21. ஸோ 2,15,200 ரூபாய் ரெண்டு பக்கமும் கரெக்டா வருது. ஸோ நீங்க 5 ஸ்டெப்பையும் சரியாக போட்டீங்கன்னா நம்மளால ஈஸியாக இந்த கணக்கை போட முடியும். ஸோ இது பயிற்சி வினா 18. அடுத்தது பயிற்சி வினா 17. அடுத்தது பயிற்சி வினா 18 பக்கம் 221. 221வது பக்கம் பயிற்சி வினா 18. இதுவும் அதே மாதிரி 5 ஸ்டெப். முதல்ல கணக்குக்கு வெளியே இருக்கின்ற சரிக்கட்டு பதிவுகளுக்கு குறிப்பேடு போடணும். நம்பர் 2 கணக்கு உள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பிரிச்சு போடணும். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3 மறு மதிப்பீடுக்கு ஒரு பேரேடு போடணும். பேரேடு போட்டு அதுல வர்ற பேலன்ஸ் பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு போடணும். ஸ்டெப் நம்பர் 5 புதிய இருப்பு நிலை குறிப்பு போடணும். ஸோ இந்த 5 ஸ்டெப்பை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த கணக்கும் கரெக்டா போட முடியும். 18வது கணக்கு கீழே பாருங்க. நிறுவனத்தின் நற்பெயர் 21,000 என மதிப்பிடப்பட்டது. இப்போ முதல்ல ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் சரண், அருண் மற்றும் கரண் என்ற கூட்டாளிகள் தங்கள்
லாபம் மற்றும் நட்டங்களை 4:3:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2016 டிசம்பர் 31ஆம் நாளையே இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறுன்னு சொல்லிட்டான். இப்போ கீழே நிறுவனத்தின் நற்பெயர் 21,000 அப்படின்னு மதிப்பிடலாம். இப்போ இதுல கூட்டாளிகள் என்ன விகிதம்? 4:3:3. இதுல யாரு விலகுறா? கரண் விலகிறார். கரண் என்பவர் சரண், அருண், கரண். அப்போ கரண்ங்கிறவர் இந்த மூணாவது ஆள். இந்த ஆள் விலகிறார். அப்போ நிறுவனத்தின் நற்பெயர் 21,000. விலகிறவருடைய பங்கு எவ்வளவுன்னு பாருங்க. இது 4×3 7, 7×3 10. விலகிறவருடைய பங்கு 3/10. அப்போ இதை அடிச்சிங்கன்னா 3 0 3 0 3 3 6. ஸோ அப்போ 21,000ல அவருக்கு 6,600 ரூபா வரும். இந்த 6,600 யாரு கொடுக்கணும்? பழைய கூட்டாளிகள் கொடுக்கணும். எந்த விகிதத்துல கொடுக்கணும்? ஆதாய விகிதத்துல கொடுக்கணும். ஆதாய விகிதம் கண்டுபிடிக்கணும்னா புதிய விகிதத்திலிருந்து பழைய விகிதத்தை கழிக்கணும். ஆனா இந்த கணக்குல புதிய விகிதம் கொடுக்கல இல்லையா? அந்த 4:3:3ங்கிற ஒண்ணு மட்டும்தான் கொடுத்துருக்கு. புதிய விகிதம் கொடுக்கல. அப்போ புதிய விகிதம் கொடுக்கல அப்படின்னா நாம பழைய விகிதத்திலேயே இந்த 6,600 ரெண்டு பேரும் பழைய விகிதத்திலேயே பிரிச்சு கொடுத்துடணும். அப்படிதான் நம்ம போடணும். அப்போ பழைய ஆட்கள் யார் யாரு? சரண், அருண். ஸோ சரண் கணக்கு பற்று, அருண் கணக்கு பற்று, விலகிறவர் கரண். ஸோ கரண் கணக்கு வரவு. ஸோ கரனுக்கு கொடுக்க வேண்டிய 6,600 கரண். அதை சரணும் அரணும் இந்த 4:3. 4:3 என்ன அர்த்தம்? 4×3 7×3 10. ஸோ 4/10 3/10. ஸோ 4/10 6,600ல 3/10. ஸோ இதுல தான் அவங்க கொடுப்பாங்க. 0 0 அடிச்சிங்கன்னா 4 0 4 24 2 4 24 2 26. ஸோ 2,640 இவர் கொடுப்பாரு. இவர் 0க்கு 0 போயிடுது. 3ஆல பெருக்கினீங்கன்னா 3 0 3 18 மீதி 1 3 18 1 19. 1,980 ரூபாய் இவர் கொடுப்பார். ஸோ நற்பெயர் போடும்போது மட்டும் ரொம்ப கவனமா போடும். நம்பர் 2, எந்திரத்தின் மதிப்பு 10% மதிப்பேற்றம் செய்யப்பட்டது. எந்திரம் 40,000 ரூபாய் கொடுத்துருக்கு. 40,000த்தை 10% மதிப்பேற்றம் செய்யணும். 0க்கு 0, இந்த 0க்கு இங்கே அடிச்சுக்கிறேன். அப்போ 4,000 ரூபாய் மிச்சம். எந்திரத்தின் மதிப்பு 4,000 ரூபாய் அதிகரிக்கப்படுது. எந்திரம் என்பது சொத்து. சொத்தின் மதிப்பு அதிகமாகுது. அப்போ லாபம். லாபம் வந்தால் மறுமதிப்பீட்டை வரவெழுத வேண்டும். அப்போ எந்திரம் கணக்கு பற்று 4,000 ரூபாய். மறு மதிப்பீடு கணக்கு வரவு. ஸோ மறு மதிப்பீடு கணக்கு வரவு 4,000 ரூபாய். அடுத்தது கட்டிடம் 80,000ஆக மதிப்பிடணும். ஏற்கனவே கட்டிடம் 60,000 இருக்கு. 60,000 ரூபாய் கட்டிடத்தை இப்போ 80,000 மதிப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ 60,000 ரூபாய் கட்டிடத்தை 80,000 ஆக்குனீங்க அப்படின்னா எவ்வளவு அதனுடைய மதிப்பு அதிகரிக்குது? 20,000 ரூபாய் அதிகரிக்குது. கட்டடத்தின் மதிப்பு 20,000 ரூபாய் அதிகரிக்கிறது. 60,000 ரூபாய் கட்டிடத்தை இப்போ 80,000 ஆக்கு அப்படின்னா 20,000 ரூபாய் அதிகரிக்குது. கட்டடம் என்பது சொத்து. சொத்தின் மதிப்பு அதிகரிக்குது. அப்போ லாபம். லாபம் வந்தால் மறுமதிப்பீடு வரவு. ஸோ கட்டிடம் கணக்கு பற்று 20,000, மறு மதிப்பீடு கணக்கு வரவு 20,000. அடுத்தது வராக்கடன் ஒதுக்கை ரூபாய் 2,000 அதிகரிக்கணும். அப்போ ஏற்கனவே 1,000 ரூபாய் உள்ள இருக்கு. 1,000 ரூபாய இப்ப 2,000 ஆக்குன்றான். அப்போ 1,000 ரூபாய் தான் அதிகமாகுது. ஏற்கனவே இருக்கு 1,000 ரூபாய். இப்ப நீங்க அதை 2,000 ஆக்குறீங்க. அப்போ 1,000 ரூபாய் அதிகரிக்குது. 1,000 ரூபாய் வராக்கடன் அதிகரிக்குது.
வராத கடன் என்பது நாம கொடுத்த காசு நமக்கு வரல, அப்ப நஷ்டம். நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. ஸோ மறுமதிப்பீடு பற்று 1000 ரூபாய். வாராக்கடன் 1000 ரூபாய். அடுத்தது சரக்கிருப்பு மதிப்பில் 2000 குறைக்கணும். சரக்கிருப்பின் மதிப்பை 2000 ரூபாய் குறைக்கணும். சரக்கிருப்பு என்பது சொத்து, சொத்தின் மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா நஷ்டம், நஷ்டம் வந்தா மறுமதிப்பீடு பற்று. ஸோ மறுமதிப்பீடு பற்று 2000. சரக்கிருப்பு 2000 ரூபாய். கடனுக்கு செலுத்திய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. அப்போ அவர் கொடுக்கறத உடனே கொடுக்கல அப்படின்னா, கொடுக்கல அப்படின்னா அவருக்கு என்ன அமௌண்ட் கொடுக்கணுமோ அதை கடன் கணக்குக்கு மாத்திக்கணும். அது நமக்கு தெரியும், கடன் கணக்குக்கு மாத்திக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். கணக்கு உள்ள பாருங்க, பொதுக்காப்பு அப்படின்னு ஒரு 15000 ரூபாய் இருக்கு. அது ஒன்றை தவிர வேற நிதி இல்லை, சொத்துக்கள் பக்கமும் எதுவும் இல்லை. ஸோ பொதுக்காப்பு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த நிதியும் கொடுக்கல, லாப நட்ட கணக்கும் கொடுக்கல. அப்போ இந்த பொதுக்காப்பை மட்டும் பிரிச்சுங்க. பொதுக்காப்பு பிரிச்சிங்கன்னா பொதுக்காப்பு கணக்கு, பொதுக்காப்பு என்பது பொறுப்புகள் பக்கம் இருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருந்தா கூட்டாளிகளை வரவெழுத வேண்டும். அப்போ பொதுக்காப்பு கணக்கு பற்று, பொதுக்காப்பு பற்று 15000. கூட்டாளிகளை வரவெழுதணும். கூட்டாளி யார் யாரு? சரண், அருண், கருண். சரண், அருண், கரண். இந்த 15000 3 பேருக்கும் பிரிக்கணும். 3 பேரும் என்ன விகிதத்தில் இருக்காங்க? 4:3:3. இப்போ 4:3:3, 4 3 7, 7/10. அப்போ 4/10, 3/10, 3/10ன்னு பிரிக்கணும். ஸோ முதல்ல 4/10, அடுத்தது 3/10, அடுத்தது 3/10. 0க்கு 0 பெருக்கினீங்கன்னா 1 0 1 0, 4 5 20, 2, 4 4 2 6. 6000 ரூபாய் இவருக்கு. அடுத்தவருக்கு 0க்கு 0 கேன்சல் ஆகுது, 3ஆல பெருக்கணும். 0 0, 3 5 15, மீதி 1, 3 3 1 4. 4500 ரூபாய். அடுத்தது 0க்கு 0, 3 0 3 0, 3 5 15, மீதி 1, 3 3 1 4. 4500 ரூபாய். ஸோ இது பிரிச்சாச்சு. அடுத்தது நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 2 ஓவர். ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீடுக்கு பேரேடு போடணும். ஸோ மறுமதிப்பீடுக்கு பேரேடு, அப்போ மறுமதிப்பீடு பேரேடு. இது பற்று, இது வரவு. இது பற்று, இது வரவு. இப்போ இங்க மறுமதிப்பீடு, மறுமதிப்பீடுன்னு எங்கெங்க வருதோ அதை எடுங்க. மறுமதிப்பீடு இல்ல, இங்க மறுமதிப்பீடு வரவுல 4000 ரூபாய் இருக்கு. வரவுல 4000 ரூபாய் எந்திரம். சோ எந்திரம் வரவுல 4000 ரூபாய். அடுத்தது வரவுல 20000 ரூபாய் கட்டிடம். 20000 ரூபாய். அடுத்தது பட்டுல 1000 வாராக்கடன். வாராக்கடன் 1000 ரூபாய் பட்டுல. அடுத்தது பட்டுல 2000 ரூபாய் சரக்கிருப்பு. சரக்கிருப்பு 2000 ரூபாய். வேற எதுவும் இல்லை. ஸோ இப்போ 2 பக்கமும் கூட்டினீங்கன்னா இந்த பக்கம் 24000 ரூபாய் இருக்கு. ஸோ வரவுல 24000 ரூபாய். ஸோ வரவுல 24000 ரூபாய். பட்டுல எவ்வளவு இருக்கு? 2000 1000 3000 ரூபாய் தான் பட்டுல இருக்கு. பட்டுல 3000 ரூபாய். அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 21000 ரூபாய் வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த 24000 அப்படியே போட்டுங்க. இங்க 21000 ரூபாய் வித்தியாசம். இந்த 21000
பழைய கூட்டாளிகள் யார் யாரு? சரண், அருண், கருண். சரண், அருண், கரண் 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். இந்த 24,000 3 பேருக்கு நம்ம பிரிச்சு கொடுக்கணும். 24,000 3 பேருக்கும் பிரிச்சீங்கன்னா 4/10. 24,000 3/10. 24,000 3/10. 0க்கு 0 கேன்சல் அடிச்சீங்கன்னா 4 0 4 0 4 4 16 மீதி 1 4 2 8 1 9. ஸோ 9,600 இவருக்கு 9,600. 0 0 கேன்சல். 2ஆல பெருக்கினீங்கன்னா 0 0 3 3 4 12 மீதி 1 3 4 12 மீதி 1 2 6 1 7. ஸோ 7,200 இவருக்கு. அதே தான் வரும் இவருக்கும். 3ஆல பெருக்கினீங்கன்னா 0 0 3 4 12 மீதி 1 2 6 1 7. ஸோ 7,200. இது எந்த பக்கம் இருக்கு? மறுமதிப்பீடுக்கு இது பற்று பக்கம் வருது. அப்போ மறுமதிப்பீடு கணக்கு பற்று 21,000. இதுல சரண் 9,600 வரவு. சரண் 9,600, அருண் 7,200, கரண் 7,200. So இது ஸ்டெப் நம்பர் 3 ஓவர். ஸ்டெப் நம்பர் 3 கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற மறுமதிப்பீடுக்கு பேரேடு போட்டு அந்த பேரேட்ல என்ன பேலன்ஸ் வருதோ அதை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுத்து அதுக்கு ஒரு குறிப்பேடு போட்டணும். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு போடணும். முதல் கணக்கு இது பற்று பக்கம், இது வரவு பக்கம். யார் யாரு? சரண், அருண், கரண். சரண், அருண், கரண். சோ முதல் கணக்கு. இப்போ முதல்ல எடுத்த உடனே கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அவங்களுடைய முதலை கொண்டு வந்து போடணும். கணக்கு உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் முதல் கொடுத்திருக்கு. இது பொறுப்புகள் பக்கம் இருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருந்தால் வரவெழுத வேண்டும். அப்போ இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு கீகோ போட்டு சரணுக்கு 60,000, இவனுக்கு 50,000, இவனுக்கு 40,000. முதல்ல அதை எழுதிருங்க. அதுக்கப்புறம் இங்க எங்க சரண், அருண், கரண் வருதுன்னு பாருங்க. இங்க வருது இல்லையா? எங்க வருது? சரணுக்கு பற்று, அருணுக்கு பற்று. சரணுக்கு அருணுக்கும் பற்று. அப்போ கரண்ட் போட்டு சரணுக்கு எவ்வளவு? 2,640. இவனுக்கு 1,980. இவனுக்கு இல்லை. அதே சமயத்தில் கரனுக்கு வரவுல 6,600 இருக்கு. அப்போ வரவு பக்கம் கரண். சரண் கொடுக்கிறது 2,640. 2,640. அடுத்தவன் கொடுக்கிறது அருண் கொடுக்கிறது 1,980. ஸோ அருண் 1,980 போட்டாச்சு. அடுத்தது வேற எங்க வருதுன்னு பாருங்க. இங்க வரவுல பொதுக்காப்பு. அப்போ பொதுக்காப்பு எவ்வளவு வருது? 6,000, 4,500, 4,500. ஸோ 6,000, 4,500, 4,500. இது இங்க பாத்தீங்கன்னா மறுமதிப்பீடு வரவு பக்கம். மறுமதிப்பீடு வரவுல 9,600, 7,200, 7,200. இப்போ கூட்டணும்.
இங்கே கூட்டிங்கன்னா முதல்ல யாரு விலகிறா? கரண் விலகிறார். அப்போ கரணை மட்டும் கூட்டுவோம். 0 0 5 சாரி 0 8 4 12 மீதி 1 3 8 17 17 6 23 2 9 13 14 16 மீதி 1 56,320 ரூபாய் இருக்கு. ஸோ 56,320 ரூபாய் இவருக்கு. இந்த 56,320 ரூபாய் அவருக்கு உடனே கொடுக்கல. விலகிறவருக்கு தொகை கொடுக்கப்படவில்லை அப்படின்னா அவருடைய தொகையை கடன் கணக்காக மாத்திக்கணும். இந்த 56,320 ரூபாய் கடன் கணக்கு. இது பற்று பக்கம் வருது. அப்போ கரண் பற்று 56,320 கரண் கடன் 56,320. ஸோ கரனுடைய தொகையை கடன் கணக்குக்கு மாத்திடும். அவ்வளவுதான். அடுத்தது கூட்டிங்கன்னா 0 0 5 2 7 7 4 11 1 61,700 ரூபாய். ஸோ 61,700 ரூபாய் இவருக்கு முதல். அடுத்தது 0 0 6 9 15 இது 1 7 75,600 ரூபாய் இவருடைய முதல். ஸோ இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இப்போ இவங்க 2 பேருக்கு தான் முதல், இவருக்கு முதல் இல்லை. ஆனா அந்த முதலுக்கு பதிலாக அவருக்கு கடன் கணக்கு தான் இருக்கு. ஸோ இது 2 தான் முதல். அதான் இருப்பு கீழிறக்கம் அந்த 2 பேருக்கும் போடணும். அவ்வளவுதான். ஸோ இது ஸ்டெப் நம்பர் 4 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 5 புதிய இருப்புநிலை குறிப்பு. புதிய இருப்புநிலை குறிப்புல புதிய இருப்புநிலை குறிப்பு பொறுப்புகள், இந்த பக்கம் சொத்துக்கள். இப்ப பாருங்க, இந்த பக்கம் முதல் கணக்கு. முதல் கணக்கு யார் யாருக்கு முதல் இருக்கு? சரணுக்கு இருக்கு. சரண் எவ்வளவு? 75,600. அருணுக்கு 61,700. அருணுக்கு 61,700. 61,700. சாரி, இங்க மறுமதிப்பீடை நம்ம பிரிச்சதை தப்பா பிரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது 21,000 பிரிக்கும் போது 21,000 4:3:3 அதான் விகிதம். பிரிக்கும் போது 4/10 0 0 8,400 தான் வரணும். இவனுக்கு 8,400. அடுத்தவனுக்கு 3/10 21,000 3/10 பிரிக்கும் போது 0 0 3 3 32 6. ஸோ இவனுக்கு 6,600. அடுத்தவனு அதே 3 இருக்கிறதுனால 6,600. ஸோ 21,000 நம்ம பிரிச்சது தப்பா பிரிச்சிருக்கோம். ஸோ 8,400. இவங்க 2 பேருக்கும் 6,600. அப்போ அது இங்கேயும் அதே மாதிரி தான் வரும். எப்படி இருக்கு மறுமதிப்பீடு? இந்த முதல் கணக்குல நாம தப்பா போட்டிருக்கோம். அதாவது பிரிச்சது தப்பா போச்சு. இவருக்கு 8,400 6,600 6,600. இப்போ விலகிறவருக்கு 0 8 4 12 இது 1 1 6 7 12 21 6 27 2 8 12 13 15 மீதி 1. ஸோ 55,700 ரூபாய்
கரண்ட் கடன் கணக்கு 57,100 ரூபான்னு போட்டிருக்கான். ஆறாயிரத்தி அறநூறு பிரிச்சதும் தப்பா இருக்கு. இங்க கூட வருது 6600 4:3:3. அப்போ 4/7 இல்லையா, 4/10 இல்லையா, 4:3 தான் பிரிக்கணும். 4:3. அப்போ 4/7 அவருக்கு 3/7. நாலு இஸ்டு மூணு இஸ்டு மூணு. ஏன்னா அவர் விலகிறாரு, இவர் விலகிறாரு. அப்ப மீதி இருக்கிறத 4:3:3 6600 தான். நிறுவனத்தின் நற்பெயர், இந்த நிறுவனத்தின் நற்பெயர்ல தான் தப்பு நடந்திருக்கு. நிறுவனத்தின் நற்பெயர் 21,000. அதுல விலகிறவருக்கு 3 பங்கு 3/10. அப்ப அடிச்சீங்கன்னா 6,300 ரூபா தான் இருக்கு. 6,300 ரூபா. நற்பெயர் 21,000 × 3/10 போடும்போது நாம இங்க தப்பு பண்ணியிருக்கோம். 6,300. இந்த 6,300 இவன் விலகிறாரு. மீதி இருக்கிறவங்க 4:3 அப்படி பிரிச்சீங்கன்னா 7 அடிச்சீங்கன்னா 9 7 63 00. 4ஆல பெருக்கினீங்கன்னா 3600. சோ இப்ப இவருக்கு 3600. இவருக்கு அடிச்சீங்கன்னா 9 7 63 00. அப்போ 3ஆல பெருக்கினீங்கன்னா 2700. சோ இவருக்கு 2700. இதுதான் நற்பெயரை நாம பிரிக்கும் போது தப்பா பிரிச்சிருக்கோம். சோ நற்பெயர் 21,000. அதுல விலகிறவர் 3 பங்கு 4 3 7 7 3 10 3/10 அடிச்சீங்கன்னா 30 30 33 6,300 ரூபாயை பிரிக்கணும். 6,300ல இவர் விலகிறார். அப்ப மீதி இருக்கிறவங்க 4:3. 4:3னா 4 4 3 7 4/7 3/7. 4/7 போட்டா 3600. 3/7 போட்டா 2700. சோ இதுதான் நற்பெயருக்கான அமௌண்ட். அப்போ நற்பெயருக்கான அமௌண்ட் இங்கேயும் மாறும். இப்போ கொஞ்சம் முதல் கணக்கு நமக்கு மாறும். கொஞ்சம் அப்படியே பாருங்க. சரணுக்கு 3600, 3600. அருணுக்கு 2700. அதே மாதிரி இங்க 3600, 2700. சோ இதுதான் இப்போ கரெக்ட். பிரிச்சாச்சு. இப்போ நீங்க கூட்டணும். இவர் தான் விலகிறாரு. 0 0 6 11 11 7 18 6 24 2 8 12 14 17 மீதி 1. ஸோ 57,400 ரூபா. 100 ரூபா வருது. 6 11 11 7 18 18 6,300 15 21,000 பிரிச்சது தப்பா இருக்கும். 21,000 3 பேருக்கும் 4/10. 40 40 4 4 4 2 8 30 30 30 3 6. அப்போ 6,300 6,300. அப்போ இவருக்கு 6,300, இவருக்கு 6,300. இப்போ நீங்க கரெக்டா வரும். பாத்தீங்கன்னா 5 3 8 15 6 21 2 8 12 14 17 மீதி 1 5 57,100 ரூபாய் இவருக்கு கடன் கணக்கு. இவருக்கு கடன் கணக்கு. இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 0 0 5 3 8 6 4 10 மீதி 1 60,800. 60,800ல 60,800
இந்த பக்கம் 2700 இருக்கு. கழிச்சிங்கன்னா 10 58,100. ஸோ 58,100 இவருடைய முதல் கணக்கு. அடுத்தது சரண். இவனுக்கு இங்க கூட்டிங்கன்னா 0 0 4 8 14 1 74,400. 74,400ல இங்க 3,600 இருக்கு. கழிச்சிங்கன்னா 0 0 14 6 போக 8 3 3 போக 0. ஸோ 70,800. 70,800 74,400. ஸோ இதுதான் புக் ஆன்சர். நாம தான் தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ பெருக்கல் வகுத்தல்ல ரொம்ப கவனமாக நாம இருக்கணும். பாருங்க, நானே தவறா போட்டுட்டேன். தவறா போடுறதுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கணக்கு ஒண்ணுதான். ஆனா பெருக்கல் வகுத்தல் அடிக்கும் போது நம்ம கரெக்டா பெருக்கணும், கரெக்டா தப்புனா அவசரத்துல தப்பா நம்ம பெருக்கிட்டோம்னா கணக்கு கடைசியில கரெக்டா தப்பா வரும். இப்போ முதல் கணக்கு பாத்தீங்கன்னா இவருக்கு 70,800, இவருக்கு 58,100, இவருக்கு கடன் கணக்கு 57,100. அதுக்கப்புறம் பொது காப்பை பிரிச்சாச்சு. கடனீந்தோ 35,000. கடனீந்தோ 35,000. ஸோ பொறுப்புகள் பக்கம் ஓவர். சொத்துக்கள் பக்கம் கட்டிடம் 60,000 இருக்கு. இந்த 60,000த்துல கட்டடத்தின் மதிப்பை என்ன பண்ணிருக்கீங்க? 20,000 அதிகப்படுத்திருக்கீங்க. அப்போ கட்டடத்தின் மதிப்பை 20,000 அதிகப்படுத்திருக்கோம். 80,000 கட்டிடம். அடுத்தது எந்திரம் 40,000 கொடுத்திருக்கு. எந்திரத்தின் மதிப்பை 4,000 அதிகப்படுத்தியிருக்கோம். ஸோ 40,000 பிளஸ் 4,000 சேர்த்தீங்கன்னா 44,000 எந்திரம். அடுத்தது முதலீடுகள் 20,000. முதலீடுகளை நம்ம ஒன்றும் பண்ணல. அப்போ முதலீடுகள் 20,000. அடுத்தது சரக்கிருப்பு 12,000. சரக்கிருப்பை என்ன பண்ணணும்? 12,000 சரக்கிருப்பின் மதிப்பு குறைச்சிருக்கோம். 2,000 குறைச்சிருக்கோம். ஸோ 12,000 சரக்கிருப்பின் மதிப்புல 2,000 குறைச்சிட்டோம். 10,000 தான். அடுத்தது கடனாளிகள் 25,000 இருக்கு. அதுல 1,000 ரூபாய் ஏற்கனவே இருக்கு. இன்னொரு 1,000 ரூபாய் அதிகப்படுத்திருக்கீங்க வராக்கடனுக்காக. அப்போ 1,000தோட இன்னொரு 1,000 சேர்த்து 2,000 ரூபாய் கழிச்சிட்டீங்கன்னா 23,000 கடனாளிகள். அடுத்தது வங்கி ரொக்கம் 44,000. அது ஒண்ணு நம்ம பண்ணல. யாருக்கும் பணம் கொடுக்கல, யாருக்கிட்ட இருந்தும் பணம் வாங்கல, அப்படியே வச்சுங்க. வங்கி ரொக்கம் 44,000. ரைட். இப்போ இவருக்கு 57,100 ரூபாய் கொடுத்துருக்கோம். வராக்கடன் 57,100. அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சிருச்சு. இன்னொரு தடவை செக் பண்ணுங்க. நிறுவனத்தின் நற்பெயர் 21,000 என மதிப்பிடப்பட்டுச்சு. ஆனா அதை இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து இவனுக்கு கொடுத்துட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. எந்திரத்தின் மீது 10% மதிப்பேற்றம் கூட்டியாச்சு. கட்டடம் 80,000 மதிப்பிட்டாச்சு. வராக்கடன் ஒதுக்க 2,000 ரூபாய் அதிகரிச்சிட்டோம். சரக்கிருப்பு மதிப்பில் 2,000 ரூபாய் குறைச்சிட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ கூட்டுனா ரெண்டு பக்கமும் ஒரே டோட்டல் வரணும். வந்துச்சுன்னா நம்ம போட்டது ரைட்டு, வரலைன்னா எங்க பெருக்கல் கூட்டல் கழித்தல தான் தப்பு பண்ணிருப்போம். வெளியே ஸ்டெப்பு கரெக்ட். ஸோ இந்த ஸ்டெப்ல நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆனா பெருக்கல்லையோ கூட்டல்லையோ கழித்தலையோ அரித்மேட்டிக்ல யாருக்கும் தப்பு வரும். எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அதுல நம்ம பொறுமையா கவனமா போகணும். பெருக்கும் போது, வகுக்கும் போது, கழிக்கும் போது கவனமா கழிச்சோம்னா தப்பே வராது. இப்போ நான் 2 இடத்துல பெருக்கல்ல தப்பு பண்ணிருக்கேன். அதனாலதான் எனக்கு இந்த ப்ராப்ளம். இப்போ கூட்டுவோம். 0 0 0 4 3 7 7 4 11 இது 1 5 7 8 10 14 8 22 2,21,000.
இங்கே கூட்டினா 0 0 1 1 2 2 8 10 மீதி 1 6 13 21 2 5 10 15 7 20 2. ஸோ 2,21,000 ரூபா. தப்பு. ரொம்ப கவனமா போடணும். ரொம்ப அப்படி நானே ஒரு மேதாவித்தனமா அப்படியே பெருக்கிறது அப்படியே அடிக்கிறது அப்படின்னா தப்பு வரத்தான் செய்யும். பொறுமையா அடிக்கணும். ஸோ இந்த கூட்டாளி விலகல்ல இருக்கிற கடைசி கணக்கு 19. 19வது கணக்கு அதே 221வது பக்கம். கணக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் ராஜேஷ், சதீஷ் மற்றும் மதன் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 3:2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 31/3/2017 நாளைய இருப்புநிலை குறிப்பு கொடுத்துட்டாங்க. கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 2017 மார்ச் 31 அன்று மதன் விலகினார். மதன்கிறவர் யாரு? ராஜேஷ், சதீஷ் மற்றும் மதன். மதன்கிறவர் 3வது ஆள், அவர் விலகினார். ராஜேஷ் மற்றும் சதீஷ் 3:2 என்ற விகிதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து கொள்வர். புதிய லாப விகிதம் கொடுத்தாச்சு. சொத்துக்கள் பின்வருமாறு மதிப்பீடு செய்யப்பட்டது. நிறுவனத்தின் நற்பெயர். மகனுக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. ரைட். இப்போ இதே மாடல் தான் 5 ஸ்டெப் மறுபடியும் கரெக்டா ஞாபகம் வச்சு போடுங்க. கணக்கு கரெக்டா வரும். தப்பு பண்ணுனா நாம தான் பெருக்கல் கழித்தல தப்பு பண்ணியிருக்கோம். ஸ்டெப்ஸ் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த கணக்கையும் நம்மளால போட முடியும். அப்படி கணக்கு தப்பா வருது அப்படின்னா ஸ்டெப்ஸ் கணக்கு கரெக்ட், ஆனா நாம தான் எங்கேயோ பெருக்கல் கூட்டல தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதை நாம சரி பண்ணிக்கணும். அவ்வளவுதான். கணக்கு தப்பா வருதுன்னா கூட்டல் கழித்தல ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணீங்கன்னா கரெக்டா வரும். இப்ப பாருங்க. சொத்துக்கள் பின்வருமாறு மறுமதிப்பீடு செய்யப்பட்டது. எந்திரம் 3,90,000. எந்திரம் ஏற்கனவே 4,20,000 இருக்கு. 4,20,000 எந்திரத்தை 3,90,000 மதிப்பிட்டீங்கன்னா அதனுடைய மதிப்பு எவ்வளவு குறையுது? 30,000 எந்திரத்தின் மதிப்பு குறையுது. எந்திரம் என்பது சொத்து, சொத்தின் மதிப்பு குறையுது. அப்போ நஷ்டம். நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. சோ மறுமதிப்பீடு பற்று 30,000. எந்திரம் வரவு. எந்திரம் 30,000. அடுத்தது சரக்கிருப்பு 2,90,000. சரக்கிருப்பு ஏற்கனவே 3 லட்சம் கொடுத்திருக்கு. 3 லட்சத்து ரூபாய் சரக்கிருப்ப இப்ப நம்ம 2,90,000 மதிப்பிடுறோம். அப்போ 0 0 0 0 0ல 9 போகாது, கடன் வாங்குறோம். 10ல 9 போக 1. இங்க கடன் கொடுத்ததுனால 2 தான் இருக்கும். 2ல 2 10,000. சரக்கிருப்பின் மதிப்பு 10,000 குறையுது. சரக்கிருப்பின் மதிப்பு 10,000 குறைஞ்சா நஷ்டம். நஷ்டம் வந்தா மறுமதிப்பீடு பற்று. சோ மறுமதிப்பீடு பற்று 10,000. சரக்கிருப்பு வரவு. சரக்கிருப்பு வரவு 10,000. இது 2வது. அடுத்தது 3வது. கடனாளிகள் 1,52,000. கடனாளிகள் 1,60,000 கொடுத்திருக்கு. 1,60,000 கடனாளிகளை 1,52,000 மாத்தினீங்கன்னா 0 0 10ல 2 போக 8. ஸோ 8,000 அதனுடைய மதிப்பு குறையுது. கடனாளிகள் என்பது சொத்து, சொத்தின் மதிப்பு 8,000 குறையுது. நஷ்டம். நஷ்டம் வந்தா மறுமதிப்பீடு பற்று. ஸோ மறுமதிப்பீடு பற்று 8,000. கடனாளிகள் கணக்கு வரும் 8,000. இது ஓவர். அடுத்தது நிறுவனத்தின் நற்பெயர் 1,20,000 என மதிப்பிடப்பட்டது. ஸோ இங்கே தான் நம்ம இனிமேதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். நிறுவனத்தின் நற்பெயரை 1,20,000 மதிப்பிடுங்க.
இதுல விலகிறவருக்கு உரிய பங்கு, விலகிறவர் யாரு? ராஜேஷ், சதீஷ் மற்றும் மதன் விலகிறார். அப்போ அவங்களுக்கு 3:2:1 இருக்கு. அதுல மதன் விலகிறார். 3:2:1 என்ன அர்த்தம்? 3/6, 2/6, 1/6. ஸோ 1/6 பங்கு உள்ளவர் விலகிறார். அப்ப விலகும் போது அவருக்கு உரிய பங்கு நற்பெயர் 1,20,000. அப்ப அதுல 1/6 1/6 அடிச்சீங்கன்னா 12 6 2 தடவை போகும். 1 2 3 4 சைபர் போட்டுக்கணும். அப்ப 20,000 ரூபாய் என்ன பண்ணணும்? இவருக்கு 20,000 ரூபாய் கொடுக்கணும். யாருக்கு? ராஜேஷ், சதீஷ். மதன் விலகிறாரு. அந்த விலகிறவருக்கு உரியதை ராஜேஷும் சதீஷும் கொடுக்கணும். ராஜேஷும் சதீஷும் மதன் விலகிறாரு. அவருக்கு உரிய பங்கு 20,000 ரூபாய் நற்பெயருக்காக. ஸோ நற்பெயர் 1,20,000 ரூபாய் நிறுவனத்துக்கு. அதுல விலகிறவருக்கு 1/6. அது 1/6னா 20,000 ரூபாய் வருது. இந்த 20,000 ரூபாய் அவருக்கு கொடுக்கணும். இந்த 20,000 யாருக்கு கொடுக்கணும்? கண்டினியூ பண்றவங்க. ஏன்னா அவர் விளைகிறாரு. இனிமே அந்த லாபம் போய் இவங்களுக்கு தானே கிடைக்குது, அவங்க தான் கொடுக்கணும். என்ன விகிதத்துல கொடுக்கணும்? ஆதாய விகிதத்துல கொடுக்கணும். அப்போ ஆதாய விகிதம் கண்டுபிடிக்கணும். ஆதாய விகிதம் இஸ் ஈக்குவல் டு புதிய விகிதம் மைனஸ் பழைய விகிதம் மைனஸ் பழைய விகிதம். இப்ப பாருங்க, யார் யாரு? ராஜேஷ், சதீஷ். இவங்களுடைய புதிய விகிதம் என்ன? இவங்க அவர் விலகுனதுக்கு அப்புறம் இவங்களுடைய புதிய விகிதம் 3:2. புதிய விகிதம் 3:2. 3:2னா என்ன அர்த்தம்? 3 2 கூட்டினா 5. 3/5 2/5. ஸோ இவருக்கு 3/5, இவருக்கு 2/5 மைனஸ் பழைய விகிதம். பழைய விகிதம் என்ன? அதுவும் 3:2 தான் இருக்கு இல்லையா? அதுவும் 3:2 3:2:1. அப்போ அதுவும் 3/5. 3:2:1 என்ன அர்த்தம்? சாரி, 3 2 5 5 1 6. அப்போ 3/6 2/6. அப்போ 3/6 மைனஸ் 2/6. அப்போ 3/5 இருந்து 3/6 கழிக்கணும். 3/5 இருந்து 3/6 கழிக்கணும். இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ராஜேஷ் 3/5 இருந்து 3/6 கழிக்கணும். சதீஷ் 2/5 இருந்து 2/6 கழிக்கணும். என்ன இடம் பத்தாது. இப்போ ரெண்டுக்கும் பொதுவா அடிபடுற நம்பர் தெரியலன்னா ரெண்டையும் பெருக்கிக்குங்க. 30. 30ல 5 வந்து எத்தனை தடவை போகும்? 6 தடவை. 6ஆல மேல பெருக்குங்க. 6 3 18. இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் 30ல 6 5 தடவை போகும். 5ஆல மேல பெருக்குங்க. 5 3 15. அப்போ 18ல 15 போச்சுன்னா 3/30. அதே மாதிரி இங்கேயும் ரெண்டுக்கும் பொதுவா 30. 30ல 5 6 தடவை. 6ஆல மேல பெருக்குங்க. 6 2 12. ஸோ மைனஸ்க்கு மைனஸ். 30ல 6 5 தடவை. 5 2 10. அப்போ 12 மைனஸ் 10 2/30. இங்க 30 30 கேன்சல் ஆயிடுது. அப்போ ஆதாய விகிதம் 3:2. இந்த 20,000 3:2 பிரிக்கணும். அப்போ 20,000 3:2 பிரிச்சீங்கன்னா 20,000 இன்ட்டு 3:2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 2 5. 3/5 2/5 அர்த்தம். ஸோ 3/5 20,000க்கு 2/5. 5 அடிச்சீங்கன்னா 4 5 20 0 0 0. 3 4 12. 5 அடிச்சீங்கன்னா 4 5 20 0 0 0. ரெண்டாவது பெருக்கினீங்கன்னா 8. ஸோ இவருக்கு 12,000, இவரு 8,000 கொடுக்கும். ஸோ 12,000 8,000. ரைட், கரெக்டா இருக்கணும். இது ஸ்டெப் நம்பர் 1. இதுக்கே இவ்வளவு எடுத்துக்கிச்சு. ஸ்டெப் நம்பர் 2, கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொது காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவற்றை பிரிக்கணும்.
பொதுக்காப்பு மட்டும் 1,20,000 கொடுத்துருக்கு. எந்த பக்கம் கொடுத்துருக்கு? பொறுப்புகள் பக்கம் கொடுத்துருக்கு. பொறுப்புகள் பக்கம் கொடுத்திருந்தா கூட்டாளிகளை வரவெழுத வேண்டும். ஸோ பொதுக்காப்பு பற்று 1,20,000. இத கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். கூட்டாளிகள் 3 பேருக்குமே பிரிச்சு கொடுக்கணும். 3 பேர் யார் யாரு? ராஜேஷ், சதீஷ், அப்புறம் மதன். 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். 1,20,000 3 பேருக்கும் பிரிக்கணும்னா 3 பேரும் என்ன விகிதத்தில் இருக்காங்க? 3:2:1 பிரிக்கணும். 3 2 5 5 1 6. அப்போ 3/6 2/6 1/6 பிரிக்கணும். 3/6 1000 2/6 1,20,000 1/6. 6 எடுத்தீங்கன்னா 2 6 12 0 0 0. அப்போ 3 பெருக்கினீங்கன்னா 60,000. 6 12ல 2 6 12 4 0. 2 பெருக்கினீங்கன்னா 0 0 0 2 2 4. 6 பெருக்கினீங்கன்னா 2 6 12 0 0 0 0. 1 பெருக்கினீங்கன்னா 20,000. அப்போ இவருக்கு 60,000, இவருக்கு 40,000, இவருக்கு 20,000 பிரிச்சாச்சு. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 முடிஞ்சு போச்சு. ஸ்டெப் நம்பர் 3, கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு போடணும். ஸோ மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு போடணும். இது ஸ்டெப் நம்பர் 3. இப்போ மறுமதிப்பீடு இங்க வச்சு மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு. பேரேடுல பற்றுல எழுதணும், வரவுல எழுதணும். இப்ப மறுமதிப்பீடு பற்றுல 30,000 எந்திரம் 30,000. அடுத்தது பற்றுல 10,000 சரக்கிருப்பு 10,000. அடுத்தது பற்றுல 8,000 கடனாளிகள் 8,000. அடுத்தது வேற எங்கேயும் மறுமதிப்பீடுன்னு கிடையாது. அப்போ இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 30 10 40 48,000 வருது. இந்த 48,000 அப்படியே நாம என்ன பண்ணலாம்? கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுத்தோம். 48,000 மறுமதிப்பீடு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. கரெக்டா இருக்கு. இப்போ இந்த 48,000 ராஜேஷ், சதீஷ், மதன் பிரிச்சு கொடுக்கணும். ராஜேஷுக்கு எவ்வளவு, சதீஷ்க்கு எவ்வளவு, மதனுக்கு எவ்வளவுன்னு பிரிக்கணும். ஸோ 48,000 பிரிச்சீங்கன்னா என்ன விகிதத்தில் பிரிக்கணும்? 3:2:1. 3:2:1னா 3/6. 48,000க்கு 2/6. 48,000க்கு 1/6 பிரிக்கணும். 6 இங்க அடிச்சீங்கன்னா 8 6 48 0 0 0. 3 பெருக்கினீங்கன்னா 0 0 0 3 24 24,000. அதே மாதிரி 6 இங்க அடிச்சீங்கன்னா 8 6 48 0 0 0. 2 பெருக்கினீங்கன்னா 16,000. 6 இங்க அடிச்சீங்கன்னா 8 6 48 0 0. 1 பெருக்கினீங்கன்னா 8,000. அப்போ இவருக்கு 24,000, இவருக்கு 16,000, இவருக்கு 8,000. இது மறுமதிப்பீடுக்கு எந்த பக்கம் வருது? வரவு பக்கம் வருது. அப்ப மறுமதிப்பீடுக்கு வரவு. அப்ப மறுமதிப்பீட வரவு எழுதிட்டு ராஜேஷ் கணக்கு பற்று, சதீஷ் கணக்கு பற்று, விலகுறவர் மதன் கணக்கு பற்று, மறுமதிப்பீடு வரவு. எவ்வளவு அமௌண்ட்? 48,000 மறுமதிப்பீடு வரவு. 48,000. இதுல இவனுக்கு 24,000, இவருக்கு 16,000, இவருக்கு 8,000. ஸோ இந்த குறிப்பேடு போட்டாச்சு. ஸோ ஸ்டெப் நம்பர் 3 ஓவர். ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீடுக்கு பேரேடு போட்டு அதுல என்ன பேலன்ஸ் வருதோ அதை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுத்தோம்னா அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு போடணும்.
வரவு பற்று. ராஜேஷ், சதீஷ், மதன். ராஜேஷ், சதீஷ், மதன். இது முதல் கணக்கு. முதல்ல கணக்குல என்ன பண்ணணும்? கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற முதல் கணக்கை எடுத்து எழுதணும். முதல் கணக்கு எந்த பக்கம் வருது? பொறுப்புகள் பக்கம் வருது. பொறுப்புகள் என்பது வரவு. அப்ப வரவு பக்கம் இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு ராஜேஷுக்கு 4 லட்சம், இவருக்கு 3 லட்சம், மதனுக்கு 2,50,000 ரூபாய். முதல்ல இதை போட்டுங்க. அப்புறம் கணக்கு உள்ளுக்குள்ள இருக்க இந்த குறிப்பேடுல எங்கெங்க ராஜேஷ், மதன், சதீஷ்னு வருதுன்னு பாருங்க. இங்க ராஜேஷுக்கும் சதீஷுக்கும் பற்று, மதன் எழுதினோம். மதன் எழுதி ராஜேஷுக்கு 12,000, இவனுக்கு 8,000 ரூபாய். அதே மாதிரி மதனுக்கு வரவு ராஜேஷ் 12,000, ராஜேஷ் 12,000, அடுத்ததான் 8,000. யார் 8,000? சதீஷ். சதீஷ் 8,000. இது போட்டாச்சு. அடுத்தது வரவுல 3 பேருக்குமே இருக்கு பொது காப்பு. பொது காப்பு எவ்வளவு இருக்கு? 60,000, 40,000, 20,000. 60,000, 40,000, 20,000. இது ஓவர். அடுத்தது 3 பேருக்கும் பட்டுன்னு இருக்கு மறுமதிப்பீடு. மறுமதிப்பீடு பட்டுல 24,000, 16,000, 8,000 இருக்கு. இது எல்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம கூட்டி போடணும். கூட்டினீங்கன்னா இங்க 4 லட்சம், இது ஒரு 60,000, 4,60,000. ஐம் சாரி, 4,60,000 இந்த பக்கம் இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? 12,000, இது ஒரு 24, 36,000 ரூபாய் இருக்கு. அப்போ 0 0 0, 10ல 6 போக 4, 5ல 3 போக 2. 4,24,000 ரூபாய் மிச்சம். 4,60,000 போட்டாச்சு. அடுத்தது இங்க 3 லட்சம், இது ஒரு 40,000, 3,40,000. இந்த 3,40,000ல இங்க எவ்வளவு இருக்கு? 3,40,000, இங்க 16 8 24,000. 24,000 கழிச்சிட்டீங்கன்னா 3,16,000 ரூபாய் மிச்சம். இப்போ கடைசி ஆள் ஒரு தடவை கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோ. இவருக்கு 4,24,000, அவருக்கு 3,16,000 கரெக்ட். இப்போ இவருக்கு கடைசியாக 0 0 0, 8 10 மீதி 1, 3 4 9, 2,90,000 ரூபாய் இந்த பக்கம் இருக்கு. 2,90,000 இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் வெறும் 8,000 தான் இருக்கு. அப்போ 2,90,000ல 8,000 போச்சுன்னா 2,82,000 ரூபாய் இவருக்கு வருது. இப்போ இவருக்கு உரிய தொகை உடனடியாக கொடுக்கப்படவில்லை. இனிமே அவர் விலகிட்டாரு. இனிமே அவர் முதலாளி கிடையாது. அதனால இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னா இது முதல் கணக்குல இருப்பு. அப்ப இது முதல் கணக்கு. இவர் தான் விளைகிறார். இனிமே அவருக்கு முதலாளி கிடையாது, அவருக்கு முதல் கிடையாது. ஆனா அவருக்கு நம்ம 2,82,000 அவருக்கு பணம் இருக்கு, ஆனா முதல் கிடையாது. அப்போ அந்த பணத்தை நம்ம கொடுக்கணும். அதுக்கு கடன் கணக்குன்னு பேரு. இப்ப மதன் கடன் கணக்கு, இத மதன் கடன் கணக்குன்னு வச்சுக்கணும். 2,82,000 ரூபாய். இவ்வளவுதான் வித்தியாசம். 2,82,000 ரூபாய். இது 2,90,000.
ஸோ இது முதல் கணக்கு முடிஞ்சிருச்சு. 4th ஸ்டெப். The last 5th ஸ்டெப், புதிய இருப்புநிலை குறிப்பு கண்டுபிடிக்கும். புதிய இருப்புநிலை குறிப்பு போடும்போது ஓபன் பண்ணிங்க. இப்ப பாருங்க, முதல் கணக்கு. முதல் கணக்குல யார் யாருக்கு முதல்? ராஜேஷ்க்கு இருக்கு முதல். சோ ராஜேஷுக்கு 4,24,000 ரூபாய் முதல். அடுத்தது சதீஷுக்கு 3,16,000 ரூபாய் முதல். மதனுக்கு முதல் கிடையாது, கடன். சோ மதன் கடன் கணக்கு 2,82,000 ரூபாய் கடன். சோ முதல் கணக்கு முடிஞ்சு போச்சு. பொதுக்காப்பு பிரிச்சு கொடுத்தாச்சு. கடனீந்தோர் 50,000 ரூபாய் இருக்கு. சோ கடனீந்தோர் 50,000 ரூபாய். அடுத்தது செலுத்துதற்குரிய மாற்றுச் சீட்டு 1,80,000 ரூபாய். செலுத்துதற்குரிய மாற்றுச் சீட்டு 1,80,000 ரூபாய். சோ பொறுப்புகள் பக்கம் எல்லாத்தையும் எழுதிட்டேன். இப்போ சொத்துக்கள் பக்கம் வளாகம் 4 லட்சம். சோ வளாகம் ஒண்ணு நம்ம பண்ணல, 4 லட்சத்தை அப்படி வச்சுக்கோம். வளாகம் 4 லட்சம். அடுத்தது எந்திரம். எந்திரம் 4,20,000 மதிப்பை குறைச்சோம். எந்திரம் 4,20,000 அதனுடைய மதிப்பை 30,000 ரூபாய் குறைச்சோம். அப்போ 4,20,000 30,000 போயிடுச்சு அப்படின்னா 3,90,000 ரூபாய் தான் எந்திரத்தின் மதிப்பு. அடுத்தது கடனாளிகள் 1,60,000 ரூபாய். கடனாளிகளுடைய மதிப்பை 8,000 ரூபாய் குறைச்சிருக்கோம். ஸோ கடனாளிகள் 1,60,000 ரூபாய் அதனுடைய மதிப்பை 8,000 ரூபாய் நம்ம குறைச்சோம். அப்போ 1,60,000 8,000 போச்சுன்னா மீதி 1,52,000 ரூபாய். அடுத்தது சரக்கிருப்பு 3 லட்சம். சரக்கிருப்பின் மதிப்பு 10,000 ரூபாய் குறைச்சிருக்கோம். ஸோ சரக்கிருப்பு 3 லட்சம். 3 லட்சத்துல 10,000 ரூபாய் அதனுடைய மதிப்பை குறைச்சோம். அப்போ 10,000 ரூபாய் குறைச்சோம்னா 3 லட்சத்துல 10,000 போச்சுன்னா 2,90,000 ரூபாய் அதனுடைய மதிப்பு சரக்கிருப்பு. அடுத்தது வங்கி ரொக்கம் 20,000 ரூபாய். இதை நாம யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் எந்த பணமும் கொடுக்கல. அதனால வங்கி ரொக்கம் 20,000 ரூபாய் அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டணும். இப்ப பாருங்க, இது போட்டாச்சு. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே நம்ம கரெக்டா போட்டிருக்கோமான்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டை செக் பண்ணுங்க. ராஜேஷ் மற்றும் சதீஷ் 3:2 என்ற விதத்தில் லாபம் பகிர்ந்துக்கணும். சொத்துக்கள் எந்திரம் 3,90,000 போட்டாச்சு. அப்புறம் சரக்கிருப்பு 2,90,000 போட்டாச்சு. கடனாளிகள் 1,52,000 போட்டாச்சு. நிறுவனத்தின் நற்பெயரை 1,20,000 மதிப்பிட்டோம். ஆனா அதை பழைய கூட்டாளிகள் அதை அப்படியே கொடுத்துட்டாங்க, நற்பெயர் முடிஞ்சு போச்சு. மதனுக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. அதனால அவருடைய தொகையை கடன் கணக்குன்னு காமிச்சிட்டோம். இப்போ நம்ம கரெக்டா போட்டிருக்கோம் நினைக்கிறோம். இப்போ கூட்டுங்க. கூட்டும் போது ரெண்டு பக்கமும் ஒரே பேலன்ஸ் வந்தால் நம்ம சரியா போட்டிருக்கோம். வரலைன்னா எங்கேயோ நம்ம கூட்டல் கழித்தல் பெருக்கல்ல தான் தப்பு பண்ணிருக்கோம். வேற எதுவுமா தப்பே வராது. அக்கௌண்ட்ஸ்ல தப்பு வராது. கூட்டல் கழித்தல்ல பெருக்கல்ல தப்பு பண்ணிருக்கோம், அது வேணா வரும். இப்ப பாருங்க, 0 0 0 8 4 12 மீது 1 9 14 22 23 25 மீது 2 3 5 8 8 4 12. ஸோ 12,52,000 இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் 0 0 0 2 2 9 11 16 16 9 25 2 4 5 8 8 4 12. ஸோ 12,52,000 ரெண்டு பக்கமும் ஒரே ஆன்சர் வருது. இது புக் ஆன்சரும் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இது முடிஞ்சு போச்சு. இன்னும் இதோட கூட்டாளி விலகல் முடியுது. இதே சாப்டர்லயே கூட்டாளி இறக்கிறது
விலகலை இறக்குறதும் ஒண்ணுதான். விலகல்ங்கிறது சொல்லிட்டு செய்யறான், இறக்குறதுங்கிறது சொல்லாம செத்து போயிட்டான், அவ்வளவுதான். ரெண்டும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அதனாலதான் இறப்புல எடுத்துக்காட்டுல 3 கணக்கும் எக்ஸசைஸ்ல 3 கணக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டுல இருக்கிற 3 கணக்கு ஒரு வீடியோ, எக்ஸசைஸ்ல இருக்கிற 3 கணக்கு ஒரு வீடியோ, இன்னும் 2 வீடியோ போட்டா இதோட இந்த சாப்டர் முடியும். அடுத்தது 7வது சாப்டரை நம்ம இன்னொரு 2 நாள்ல நம்ம 7வது சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.